நண்பர்களே, இது ஒரு ஆரோக்கிய விழிப்புணர்வு பதிவுங்க. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இந்த விதைப்பை கேன்சர்னு சொல்லக்கூடிய கேன்சர், ப்ராஸ்டேட் கேன்சர்னு சொல்லுவாங்க. இது 30% அதிகரிச்சது தான் சொல்கிறாங்க. இதனால் பல ஆண்களுக்கு இந்த பிரச்சனை உருவாகி அதை சரியாக கவனிக்காமல் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அது ரொம்ப மெச்சூர் ஆகி அதனால் பெரிய காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் வருது. அதனால் உடல் பயிற்சியும் மன அழுத்தம் இல்லாமல் பார்த்துக்கிறது இதில் ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு ஆணும் தன்னுடைய செக்ஸுவல் ஹெல்த்தில் கண்டிப்பாக நன்றாக இருக்கணும். அதுவும் மட்டும் இல்லாமல் அவங்கள நல்ல உடற்பயிற்சியும் அப்புறம் நல்ல மன அழுத்தமே இல்லாமல் உடம்பை பார்த்துக்கணும். எப்போவுமே ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இருந்துக்கணும். அதே மாதிரி தனக்கு எந்த ஒரு விஷயத்துலேயும் அதாவது புகைப்பிடிப்பது, அப்புறம் வெத்தலை பாக்குங்கிற மாதிரி டொபாக்கோ யூஸ் பண்ணுறது, பாக்குகள் யூஸ் பண்ணுறது, அப்புறம் கெமிக்கல்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுறது, இதெல்லாம் மியூட்டேஷன் மாதிரி உடலில் செல்களை மாற்றம் அடைய செய்யும். ஸோ இதையெல்லாம் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிவிட்டு நேச்சுரல் லைஃப்பை வாழுங்க. ஃப்ரெஷ் ஆக்சிஜனை சுவாசிச்சுட்டு நல்ல காற்று, நல்ல தூக்கம், நல்லா 8 மணி நேரம் நல்ல தூக்கம், நல்ல உடற்பயிற்சி, அதே நேரத்தில் உங்களுக்கு மன அழுத்தம் வராமல் தியானம் பண்ணுறது, யோகா பண்ணுறது, ஹாப்பியாக சந்தோஷமாக மூட வச்சுக்கிறது, நிறைய ட்ராவல் பண்ணுறது, இந்த மாதிரியெல்லாம் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுடைய இந்த மாதிரி காம்ப்ளிகேட்டட் பிரச்சனைகள்லேருந்து நம்ம ஈஸியாக வெளிவர முடியும். உடல் நச்சுக்கள் அதிகமாக தேங்கிறதும் கூட ஒரு காரணமாக இருக்கும். அதனால் நல்ல காற்றை சுவாசிக்கணும். ஆக்சிஜன் உள்ளே போக போக கார்பன் டை ஆக்சைடும் மற்ற நச்சுக்கள் வெளியே வர வர உடல் சுத்தமடையும். அதனால் இந்த வழிமுறைகள்லாம் ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வியாதிகள்லேருந்து ரிஸ்கிலிருந்து நம்ம தப்பிக்கிறதுக்கு அல்லது ரிஸ்கிலிருந்து தற்காத்து கொள்வதற்கு மிகவும் உதவும்.